பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாம். இக்கோவிலில் உள்ள நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுபவர்கள். அங்க பிரதட்சணம் இக்கோவில் முக்கிய வேண்டுதலாக உள்ளது. அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோச்சனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பாலூற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவேளையில் நடத்தப்படுகின்றன. உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுகின்றன. அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் விடுபட முடியும். ஆதி பராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், நைஜீரியா, அமெரிக்கா, ஜாம்பியா, பிரான்ஸ் உள்ள நாடுகளில் 5000க்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம், தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை. அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோயில் நடை அடைக்கப்படுவதில்லை. இக்கோவில் திருவிழாக்கள் தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடியார்களின் பிறந்தநாளான மார்ச் 3 ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தரிசிப்போம், அம்மனின் அருளை பெறுவோம்.